மக்கள் நிச்சயமாக தெளிவான ஒரு முடிவை எடுப்பார்கள். நான் தொடர்ந்து மக்களை சந்தித்த பிறகு உறுதியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடரும், முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி தொடரும் என்று உறுதியாக நம்புகிறேன். 200 தொகுதி வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இலக்கு சாத்தியப்படும். நான் எந்த நம்பர்ஸ்குள்ளயும் போக விரும்பல. நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெறும். விஜய் பக்கம் இருக்கிறதா சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு சாத்தியம்? எல்லா வாக்குகளையும் எண்ணிய பிறகு உண்மை என்னன்னு எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எல்லாருக்குமே தெரியும். ரிட்டர்ன் வந்தது இல்ல, வரலாறு கிடையாது 71க்கு பிறகுன்னு சொல்றாங்க. வரலாறு திரும்பும். நடக்கக்கூடிய தேர்தல் வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? வாக்கு சதவீதம் உயரும் நம்புறீங்களா? நிச்சயமாக உயரும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த தேர்தலில் அதிகமாக மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனநிலையிலே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். முதல் முறை வாக்காளர்களுக்கு நீங்க என்ன நினைச்சு அவங்க வாக்களிக்கணும்னு சொல்ல விரும்புறீங்க? வாக்களியுங்கள். உங்களோட எதிர்காலத்திற்கு எது நல்ல ஒரு ஆட்சியாக இருக்கும் என்பதை பற்றி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிந்திச்சு ஒரு லாஜிக்கலான ஒரு கன்க்ளூஷனோட ஓட்டு. நீங்க ஒரு கட்சி தாவேகா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அதிமுக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்க விருப்பம் என்ன? எனக்கு விருப்பம் எல்லாம் இல்லைங்க. எதிர்கட்சியை பத்தி நான் ஏன் விரும்பணும்? எங்களுடைய திராவிட முன்னேற்ற இருக்கட்டும், யார் வேணாலும் வரட்டும். மக்கள் யாரை எதிர்கட்சியிலே அமர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவங்க வரட்டும். நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதி தாண்டி ஒரு வாக்காளரா வந்திருக்கீங்க. வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாக்காளரும் எதை சிந்திக்கணும்னு சொல்ல வரீங்க? நாட்டுக்கு எது நல்லது, நம்ம உரிமைகளை யார் பாதுகாப்பாங்க, நம்முடைய மொழியை, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் என்பதை சிந்தித்து வாக்களிக்க வேண்டும்.